இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காந்தகுமாரிடம் கேட்கலாம். காந்தகுமார், இலங்கையில தொடர்ந்து கனமழை பெய்து வருவது நமக்கு நன்றாகவே தெரியும். தற்பொழுது அங்குள்ள களச்சூழல் என்ன? கடந்த சில நாட்களாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மலையகம் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் வரைக்கும் கிழக்கின் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இங்கு மழை ஓய்ந்திருக்கின்ற போதிலும் சற்று வேகமான காற்று வீசி வருகின்றது. இவ்வாறான ஒரு நிலையில் தற்போது வட மாகாணத்தில், குறிப்பாக யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார் போன்ற பகுதிகளில் இன்றைய தினம் காலை முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. இந்த மழை காரணமாக இயல்பு வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கும் அதே வேளையில் மக்களின் போக்குவரத்தும் பல்வேறு இடங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு, கொழும்பு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல் வவுனியாவிற்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான ஏனையின் போக்குவரத்து பாதையில் பல்வேறு இடங்களிலே நீர் சூழ்ந்து அந்த வீதியை குறுக்காக நீர் செல்வதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல் மலையக பகுதிகளிலும், குறிப்பாக நுவரெலியா, மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு காரணமாக தொடருந்து சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது பொதுவாகவே 15 மாவட்டங்களில் இந்த அனர்த்தங்களால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கையில் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு, கொழும்பு இடையே ரயில் மற்றும் பிற வாகன போக்குவரத்தும் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி காந்தகுமார்.